வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து பர்சனல் லோன் வந்து வாங்கணும், எந்த லோன் ஆப்ஸ்ல அப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ நீங்க ட்ரை பண்ண வேண்டிய லோன் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ பேலன்ஸ் தான். ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம உங்களுக்கு வந்து ஈஸியாவே லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் ஆப்ஸை தான் ரிவ்யூ பண்ண போறோம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் ஆல்ரெடி இந்த லோன் ஆப்ஸ்ல வந்து லோனும் வந்து எடுத்திருக்காங்க, ஈஸியா லோன் வந்து அப்ரூவ் ஆகும். பட் இந்த அப்ளிகேஷன்ல உள்ள டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் ப்ராசஸிங் ஃபீ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். இதை தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் வந்து ஈஸியா அப்ரூவ் ஆகும். இன்கம் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு அதிகமா லோன் அமௌண்ட் அதாவது மோர் தென் 1 lakh லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க இன்கம் ப்ரூஃபை வந்து அப்லோடு வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லோன் ஆப்ஸ்ல இப்போ லைவாவே லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நமக்கு எவ்வளவு வந்துட்டு அப்ரூவ் வந்து பண்றாங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்கு நான் லைவா காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோன் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா லெவல் அப் லோன். லெவல் அப் லோன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 6000 வரைக்கும் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. ஸோ 6000 ரூபாய்க்கு மேலே அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கேஷ் லோன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு லெவலப் லோனை பொறுத்தவரையிலும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 6 month மட்டும்தான் வந்து டைமிங் வந்து தருவாங்க. அதே இது வந்து கேஷ் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 month டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12 month வரைக்கும் உங்களுக்கு டைமிங் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கேஷ் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல. இப்போ வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இதை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 2 லட்சம் ரூபாய் வந்து நான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கான மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் காமிப்பாங்க. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபைனலாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது என்ன பர்பஸ்க்காக இந்த லோன் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களோட பர்பஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லெவல், அதுக்கப்புறம் உங்களோட ஹவுஸ் டைப் அதாவது ரெண்டெல்லாம் ஓன் ஹவுஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜாப், நீங்க சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ஸ்டூடெண்டா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாயில வந்து நீங்க ரெகுலர் எம்ப்ளாயா இல்லை கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க் பண்றீங்களா இல்லை ஃப்ரீலான்சரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ இயரா வந்து ஒர்க் பண்றீங்க அந்த கம்பெனியில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்றீங்களோ அந்த கம்பெனி நேமை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஜாப்ல வந்து இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல உங்களோட மந்த்லி இன்கம் என்டர் பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 25,000க்கு மேல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. அப்பதான் லோன் அப்ரூவ் ஆகும். ஸோ இதை வந்து என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க டிக் பாக்ஸ் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து எந்த டேட்ல வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சேலரி எப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் ஆகுமோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சேலரியை வந்து நீங்க வந்து டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் வந்து பண்றாங்களா இல்ல செக்கா கொடுக்குறாங்களா இல்ல கேஷா கொடுக்குறாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல தான் கிரெடிட்டட் ஆகும், அதனால நான் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களோட ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லோன் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்றதுக்கு இந்த இடத்துல இமெயில் ஐடியை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட இமெயில் ஐடி ஆல்ரெடி செலக்ட் பண்ணி அது வெரிஃபைட் ஆயிருச்சு. இப்போ எவாலுவேட் மை லோன் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும், ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்து லோன் வந்து எவ்வளோ அப்ரூவ்ட் ஆயிருக்கு, எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த லோன் ஆப்ஸ்ல உங்களுக்கு லைவாவே அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இதுல நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் அப்லோட் வந்து பண்ணல. நமக்கு வந்து ஃபைனலா எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல நமக்கு அப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப நேரம் லோட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து நோட்டிஃபை மீ வென் இட் அப்ரூவ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கூட நீங்க வந்து வெளியே வந்துடலாம். ஸோ இப்படி வெளியே வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆனதுமே உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ்ல வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு லோன் இவ்வளோ அமௌண்ட் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட்டிஃபை மீ வென் இட் அப்ரூவ்டுங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்ரூவ் ஆயிருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் அப்ரூவ் ஆயிருக்கு. வெறும் 25,000 மட்டும் தான் அப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு சில டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh பர்சனல் லோன்லாம் வந்து எனக்கு வந்து அப்ரூவ் ஆக தான் செஞ்சிருக்குது. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ரூவ் ஆன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ லைவாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி டீடைல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் பண்ண சொல்லும். அதை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் த லோன் ஆஃபர் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்லோட் பண்ணியிருக்க லோன் அமௌண்ட் வந்து இங்கே வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது பாருங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 25,000 நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ இஎம்ஐ அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லோன் அமௌண்ட்டுக்கு, அதாவது இந்த 25,000 நம்ம எடுக்க போகிற இந்த லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 month தான் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இஎம்ஐ மந்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ 25,000 அப்படிங்கிறதுனால 6 month மட்டும் டைமிங் வந்து கிடைச்சிருக்கு. இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ரொம்பவே அதிகமாக பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3,156 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த 3,156 ரூபாயும் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய 25,000 கூட ஆட் பண்ணி நம்மளோட டோட்டல் அமௌண்ட்டை இங்கே எவ்வளோ காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,156 ரூபாய் நம்ம லோன் எடுத்த மாதிரி வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த 25,000 ரூபாய் ₹1 கூட குறையாம அப்படியே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். ஒரு மந்த்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5,183 ரூபாய் வந்து வருது. இது மாதிரி 6 மாசத்துக்கு நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க 5,183 ரூபாய் பே பண்ணும்போது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,142 ரூபாய் வந்து மைனஸ் ஆகும். அதுல வந்து வட்டி மட்டும் நீங்க பே பண்றது 1,041 ரூபாய் பே பண்றீங்க. இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்துட்டு 2.96% வந்து பர் மந்த்துக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸை பொறுத்த வரையிலும் ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு லோன் தேவைப்படுது, எதுல லோனுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இந்த லோன் எல்லாமே ஓகே அப்படின்னா ஆக்செப்ட் திஸ் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தது உங்களோட பேங்க் டீட்டெயிலை கேட்கும். உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா ஜஸ்ட் உங்களோட இ-சைன் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. அது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து இன்ஸ்டன்டாகவே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்கம் ப்ரூஃப் எதையுமே வந்து அப்லோட் வந்து பண்ணாமல் நான் வந்து அப்ளை பண்ணி காமிச்ச அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து நல்ல சேலரி வாங்குறீங்க, ஒரு மோர் தென் 50,000க்கு மேலே சேலரி வாங்குறீங்க, என்னால் இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுங்க. அப்படி வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆயிடுச்சுன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து அப் டு 1.5 lakh வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ணும்போது எனக்கு 2 lakh வந்து அப்ரூவ் ஆயிருந்து. வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் 1 lakh அப்ரூவ் ஆயிருந்து. ஸோ அந்த அளவுக்கு வர்த்தபுளான லோன் ஆப்ஸ் தான். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த டீடைல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லோன் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ தேவையில்லாமல் லோன் எடுத்து வந்து மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி வந்து உங்களால் கரெக்டாக லோன் அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்க.